வணக்கம். குருஞான ஜோதிடாலயம் சேலத்திலிருந்து ஆ. பழனி. இப்போ ஜோதிடம் பார்க்கும் முறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பார்க்கும் முறைகள் நிறைய இருக்குது. அதில் ஜெயமணி முறை, பராசரர் முறை, கேபி சிஸ்டம், ஏஎல்பி, இப்படி நிறைய முறைகள் இருக்குது. நான் கற்றுக்கிட்டது என்கேவி சிஸ்டம் முறையில் நான் கற்றுக்கிட்டேன். என்கேவி சிஸ்டம் முறையில் கற்றுக்கிட்டேன். ஜெயமினி முறையிலையும் பராசரர் முறையிலையும் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். புத்தகம் படித்து குருமார்கள் முன்னிலையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ சமீப காலமாக இப்போ நான் அது பார்த்த வரையில் இப்போ ஜெயமணி முறையாக இருக்கட்டும், எல்லாமே, அதாவது வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம், இதனுடைய அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இதனுடைய அடிப்படையில் தான் எல்லா முறைகளும், ஜோதிட முறைகளும் இருக்குது. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் நட்சத்திரம் அண்டு கிரகங்கள் இதை மட்டுமே வைத்து பலனை எடுக்கிறாங்க. இது பலன்கள் சரியாக வருது. ஆனால் அது என்ன வருதுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிறது. இப்போ என்கேவி சிஸ்டம் முறையில், கிரக சேர்க்கை முறையில் நமக்கு கோயில்கள், பலாபலன்கள் வருது. ஆனால் முழுமையான தீர்வு அப்படிங்கிறத ஐயா எடுத்திருப்பார். அவர் ஜீனியஸ், அவர் ஒரு சித்தர். அப்போ அவங்க எடுத்து அவங்களுடைய முறை, இப்போ அதன் மூலம் நம்ம கற்றுக்கிட்ட அந்த அளவுக்கு நமக்கு அந்த அறிவு வேலை செய்தா, அதை நம்ம துல்லியமாக எடுக்க முடியுதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இப்போ திதி யோகம், நாம யோகம், திதியும் நாம யோகத்தையும் நம்ம வைத்து, கரணத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது, அதாவது நட்சத்திரம் கிரகங்களோட திதியும் நாம யோகத்தையும் கரணத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது, அந்த திதி மூலம் அவங்க முன்னோர்கள் சாபம், அவங்களுடைய வாங்கி வந்த விதி என்ன அப்படிங்கிறத நாம் திதி மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் திதி சூனியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அது இங்கே எதற்காக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எது இவங்களை அதிகம் பாதிக்கும் அப்படிங்கிற நிலையும் நாம் அதில் ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்கு, அது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவங்களுடைய கர்மா சார்ந்த விஷயங்களும் அதில் தெரிந்தது. அப்போ நாம யோகம் நமக்கு முழுமையாக காப்பாற்றக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற நிலையும் இந்த நாம யோகம் அடிப்படையிலையும், எப்பொழுதுமே கூட துணை இருந்து நம்மளை வழிநடத்துவது எது அப்படிங்கிறதுல கரணம் அடிப்படையிலையும் நம்ம அந்த ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய, இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பலாபலன்களையும், அதாவது திதி சூனியத்தின் மூலம் எந்த கிரகம் போகுதோ அதன் மூலம் இப்பொழுது பிரச்சனையும் தசாபத்தி அடிப்படையில் இருந்தாலும் அந்த திதி சூனியம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு எந்த கிரகம் போதோ அதுக்கான பிரச்சனையும் போயிடுச்சு. இப்போ அந்த திதி சூனியம் அண்டு நாம யோகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரணாதிபதி, இப்போ இவங்களுடைய கோயில்களை நம்ம கண்டறிஞ்சு அந்த திதி 4 நட்சத்திரங்களில் நம்ம போய் அந்த கோயில்களை நாடி இறை இது செய்யும் பொழுது 100% நமக்கு இந்த கர்மாக்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ திதி யோக நாம அந்த கோயில்கள், திதிக்கு கோயில் தனியாக இருக்குது, அதே மாதிரி சூனியத்துக்கு திதிக்கு தனியாக கோயில் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்குக்கு தனியாக கோயில்கள் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம யோகிக்கு அவயோகி, அதே மாதிரி இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கோயில்கள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்ம ஒரு முழுமையாக ஜாதகத்தை சொல்லி அதற்கான தேர்வுகளை கொடுக்கும் பொழுது 100% அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுது. இது நல்லா. இப்போ இது எல்லா விதத்துலேயுமே திருமண தடையா, அந்த நாமயோகி கோயில் அது எது பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிப்பு எதனால் இருக்குது, அப்போ அந்த கோயிலை நம்ம தேர்ந்தெடுத்து போகும்போது அதுக்குண்டான பலபலம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்குது. சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு நிலையவும் எட்ட முடியுது, அவங்க வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நல்ல மேன்மையவும் அடைய முடியுது. அதன் மூலம் உங்களுக்கு, அதாவது திதி சூனியம், முடக்கு, நாமயோகி, கரணாதிபதி, இவங்கள் மூலம் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், என்னுடைய நம்பர் கீழே இருக்கு, பார்த்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.